என் தங்கப்பிள்ளையே, சரியாக வெள்ளிக்கிழமை இரவுக்குள் உன் கண்ணில் பட்டுவிட்டால் நீ மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி. ஏனென்றால் இன்று இரவுக்குள் நீ செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை பற்றிதான் அம்மா உனக்கு சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். ஏனென்றால் இன்று இரவுக்குள் இந்த வெள்ளிக்கிழமை முடிவதற்குள் நீ செய்ய வேண்டிய மிகவும் முக்கியமான ஒரு காரியம். என் தங்கமே, நீ எப்பொழுதுமே உன்னுடைய வாசலில் வைக்கின்ற கற்பூரத்தோடு சேர்த்து அம்மா சொல்கின்ற இந்த பொருட்களையும் அதனோடு சேர்த்து நீ எரிக்க வேண்டும். என் குழந்தையே, எதை சொன்னாலும் இதை செய்தால் நடக்குமா என்று நினைக்காமல், நிச்சயமாக இதனால் ஏதோ ஒரு மாற்றம் நம் வாழ்க்கையில் நடக்கும் என்று நீ நம்பினால் போதும். என் தங்கமே, அம்மா தினமும் தான் எதையாவது சொல்லி கொண்டிருக்கின்றாள். நாமும் அதை செய்யத்தான் செய்கின்றோம். ஆனாலும் அதில் மாற்றங்கள் இல்லையே என்று நினைக்கின்றாயல்லவா? அப்படிப்பட்ட எண்ணங்கள் நடக்குமா நடக்காதா என்ற ஒரு சிறிதளவு சந்தேகம் உனக்குள் இருக்குமாயின் கூட என் குழந்தை, இதை நீ செய்ய வேண்டாம். முழு மனதோடும் முழு நம்பிக்கையோடும் செய்கிறவர்களுக்கு மட்டும்தான் இதிலிருந்து முழுமையான பலன் கிடைக்கும். என் குழந்தையே, உன்னுடைய இல்லத்தை சுற்றி வருகின்ற தீய சக்திகள் எதுவாக இருந்தாலும் இந்த தீயில் அப்படியே கரிந்து போகும். அது மட்டுமல்லாமல் உன்னுடைய இல்லத்திற்குள் பணவரவுகள் வரவிடாமல் தடுத்து நிறுத்துகின்ற அத்தனை சக்திகளும் இதோடு ஒளிந்து போகும். உன்னுடைய இல்லம் நிச்சயமாக இனிமேல் சுபிக்ஷமாக இருக்கும். அம்மா சொல்கின்ற விஷயங்களை சரியாக நீ செய்துவிட வேண்டும். இன்று இந்த வெள்ளிக்கிழமை, தை மாதத்தினுடைய இந்த வெள்ளிக்கிழமையில் நான் சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ தெளிவாக ஒரு முறை கேட்டுவிடு. என் தங்கமே, ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் என் குழந்தை, உனக்கோ எல்லா பிரச்சனைகளையும் மொத்தமாக சேர்த்து உன் தலையில்தான் வந்து விழுந்திருக்கின்றது. ஐயோ, நம்மால் முடியவில்லையே என்று சொல்கின்ற அளவிற்கு உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் உன்னை வாட்டி வதைக்கின்றது. எல்லா கஷ்டங்களுக்கும் ஒரே பரிகாரத்தில் உனக்கு தீர்வினை கொடுக்க வேண்டும் என்றுதான் உன் அம்மா இன்று வந்திருக்கின்றேன். என் தங்கமே, ஒவ்வொரு முறையும் நான் உன்னிடத்தில் வந்து சில விஷயங்களை பேசும் பொழுதெல்லாம் நீ மனதிற்குள் அத்தனை நம்பிக்கையோடு என் வாக்கினை கேட்கின்றாய். சில நேரங்களில் உனக்கே மனது விட்டு விடுகின்றது. என்ன, நம் அம்மா தினமும் இதைத்தான் சொல்கின்றாள், நாமும் என்னதான் செய்தாலும் நமக்கு வாழ்க்கையில் எந்த பலனும் இல்லை. மிஞ்சி மிஞ்சி போனால் நம் தாயானவள் என்ன சொல்லிவிடப் போகின்றாள்? நீ முயற்சி செய், உன்னுடைய முயற்சிக்கான பலனை நான் கொடுக்கிறேன் என்று சொல்வாள். நாம் செய்யாத முயற்சிகள் இல்லையே, ஆனாலும் பலன்கள் எதுவும் கிடைக்கவில்லை என்று என் குழந்தை நீ நினைப்பது உன் தாயானவள் எனக்கு புரிகின்றது. என் குழந்தையே, சில முயற்சிகள் தெய்வத்தின் அருளோடு சில பரிகாரங்களையும் சேர்த்து செய்யும் பொழுது உடனடியாக நடந்துவிடும். அதுபோலத்தான் இன்று உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயத்தை உனக்கு சொல்வதற்காக உன் அம்மா வந்திருக்கின்றேன். என் தங்கமே, ஒரு முறை நீ நன்றாக சிந்தித்து பார்த்தால் நிச்சயமாக உனக்கு புரிந்துவிடும் நாம் செய்கின்ற தவறு என்னவென்பது. வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு கிடைக்கின்ற தூரத்தில்தான் இருக்கின்றது. ஆனால் அதை பெறுவதற்குரிய மனநிலையில் நீ இருக்கிறாயா என்று ஒரு முறை சிந்தித்து பார். என் தங்கமே, ஒவ்வொரு விதமான மனவாட்டத்தோடு நீ இருக்கும் பொழுதெல்லாம் உனக்கு ஆறுதலை கொண்டு வந்து உன் அம்மா நான் தந்து கொண்டுதான் இருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது அம்மா சொல்கின்ற பரிகாரங்களில் உனக்கு சந்தேகம் ஏற்படுவது தவறுதானே? என் தங்கமே, உண்மையாகவே இப்பொழுது உனக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்கின்றேன். இந்த விஷயத்தை நம்பிக்கையோடு செய்பவர்களுக்கு பலன்கள் கோடான கோடி. நம்பிக்கை இல்லாமல் செய்பவர்களுக்கு நிச்சயமாக பலன் என்பது ஒரு சிறு துளி அளவு கூட கிடைக்காது.
ஏனோ செய்கின்றோம், தெய்வம் சொல்லிவிட்டது நாம் செய்து பார்ப்போம் என்று நினைத்து செய்யக்கூடாது. இதனால் நமக்கு பலன்கள் கிடைக்கும் என்பதை நீ மனதார நம்ப வேண்டும். என் தங்கமே, அம்மா சொல்கின்ற விஷயத்தை சரியாக பின்பற்ற இப்பொழுது நீ தொடங்கு. என் தங்கமே, இன்று இரவுக்குள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நீ இந்த விஷயத்தை செய்யலாம். என் குழந்தை, முதலில் உன்னுடைய கையில் ஒரு அகலை எடுத்துக்கொள். அதாவது மண்ணாலான அகல் விளக்கு ஒன்றை நீ எடுத்துக்கொள். அதனுள் நீ வாசலில் வைக்கின்ற கற்பூரம் பச்சை கற்பூரமாக இருந்தால் மிகவும் நல்லது. சாதாரண கற்பூரமாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த கற்பூரமோ அதில் 2 துண்டுகளை உள்ளே போட்டுக்கொள். அதனோடு சேர்ந்து என் குழந்தையே, இவையெல்லாம் செய்வதற்கு முன்பாக உன்னுடைய குல தெய்வத்தையும் உன்னுடைய இஷ்ட தெய்வத்தையும் மனதார வணங்கி உன்னுடைய வேண்டுதல் என்னவோ அதை தெளிவாக நீ சொல்ல வேண்டும். என் தங்கமே, இவற்றை எல்லாம் செய்யக்கூடிய இடம் உன்னுடைய பூஜை அறை. ஒருவேளை என் பிள்ளை, அம்மா எனக்கு இன்று தீட்டு நேரம், இதையெல்லாம் செய்ய முடியாது என்று சொல்வாயானால் நீ அடுத்த வெள்ளிக்கிழமையில் இதனை செய்ய தொடங்கு. ஏனென்றால் இவை எல்லாவற்றையுமே நாம் வைத்திருக்க வேண்டிய இடம் பூஜை அறை. அதில் நெருப்பு வைக்கும் பொழுது மட்டும்தான் வாசலுக்கு கொண்டு செல்ல வேண்டும். என் தங்கமே, அதனால் உன்னுடைய பூஜை அறையில் வைத்து ஒரு அகலை எடுத்துக்கொண்டு அதில் 2 கற்பூரங்களை போட்டுவிட்ட பிறகு அதனோடு சேர்ந்து 2 என்ற எண்ணிக்கையில் நீ கிராம்புவை போட்டுவிடு. 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 நல்ல மிளகு, இவற்றை அதனோடு சேர்த்து விட்ட பிறகு என் தங்கமே, மனதார தெய்வங்களை எல்லாம் வணங்கிவிட்டு இன்று நான் எதை நினைத்து இவற்றை ஒன்றாக எரிக்கின்றேனோ அவையெல்லாம் என் வாழ்க்கையில் அப்படியே நடக்க வேண்டும், அதற்கு உங்களினுடைய துணை வேண்டும் என்று வேண்டிக்கொள். என் தங்கமே, பொதுவாகவே நீ நன்கு அறிந்த விஷயம், கிராம்பிற்கு மிகவும் அதிகமான ஈர்க்கக்கூடிய சக்தி உண்டு என்பதனை. அதுபோல ஏலக்காயும் நல்ல மிளகும் உன்னுடைய இல்லத்திற்குள் தீய சக்திகள் அண்டாமல் பாதுகாக்கக்கூடிய விஷயங்கள். அதனால் தீய சக்தியில் இருந்தும் சரி, வேறு ஏதேனும் உன் வாழ்க்கையை ஆட்டி படைக்கின்ற கெட்ட விஷயங்களானாலும் சரி, எல்லாவற்றிலும் இருந்து உன்னை காப்பாற்றுவதற்கான முயற்சிகளைத்தான் அம்மா இன்று எடுத்திருக்கின்றேன் என் தங்கமே. அதனால் இந்த பொருட்களை அந்த விளக்கோடு சேர்த்து எடுத்து சென்று உன்னுடைய இல்லத்தின் வாசலில் வைத்துவிட்டு அதில் நீ நெருப்பு போட்டுவிட வேண்டும் என் தங்கமே. அது எரியும் பொழுது மனதார வணங்கிக்கொள். உன்னை ஆட்டி படைத்த அத்தனை கஷ்டங்களும் இதோடு கரைந்து போக வேண்டும் என்று வேண்டிக்கொள். என் குழந்தையே, மற்றவர்களுக்கு தெரியும்படி இதனை செய்ய வேண்டாம். யாரிடத்திலும் இதனை நீ சொல்லவும் வேண்டாம் என் குழந்தை. ஒருவேளை அம்மா இதை பார்த்து விட்டார்கள் என்றால் எப்பொழுதும் கண் திருஷ்டி கழிப்பது போலத்தான் சூடத்தை வைத்து பொருத்தி கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லி நீ அதனை முடித்துவிடு. மாறாக எந்த ஒரு விளக்கமும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டாம். ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்து முடிந்த பிறகுதான் அதை மற்றவர்களுக்கு நீ சொல்ல வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் ஆரம்பிக்கும் பொழுதே அந்த விஷயத்தை நீ யாரிடத்திலும் சொல்ல வேண்டாம் என் தங்கமே. அப்படித்தான் இந்த விஷயமும் உன் வாழ்க்கையில் உனக்கென்று நல்லதொரு விஷயங்களை கொண்டு வந்து கொடுக்க போகின்றது. நீ ஏற்படுத்திய மாற்றங்கள் எல்லாம் உனக்கு சாதகமாகவே முடிய போகின்றது. எது நடக்கும் எது நடக்காது என்று கணிக்க முடியாமல் தவித்து நின்று கொண்டிருந்தாயல்லவா, அவை எல்லாவற்றிற்குமே உனக்கு ஒரு நல்ல தெளிவு கிடைக்கப் போகின்றது. உன் இல்லத்தை ஆட்டி படைத்த தீய சக்திகள் எல்லாம் திரும்பி கூட பார்க்காமல் அந்த இடத்தை விட்டு ஓட்டம் எடுக்கப் போகின்றது. பணவரவு உன்னுடைய இல்லத்தில் அதிகரிக்கும். தேவையில்லாத செலவுகள் எல்லாம் குறைந்து முதலில் உன்னுடைய கையில் பணம் தங்க ஆரம்பிக்கும் என் தங்கமே. ஒவ்வொரு நாளும் நீ செய்கின்ற சில விஷயங்களினால் மனமுடைந்து போகின்ற நிலை வந்தால் உடனே அம்மாவிடம் இருந்து நமக்கு ஏதேனும் ஒரு தகவல் கிடைக்கும் என்று நம்புகின்றாயல்லவா, அதுபோலத்தான் இந்த தகவலும் உன் வாழ்க்கையில் உனக்கு பல மாற்றங்களை கொடுக்க வந்திருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்கமே. உன் மனதில் உள்ள எண்ணங்கள் எல்லாமே இந்த தாயினுடைய அன்பினால் உனக்கு வெற்றிகரமாக முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையில் இருக்கின்ற அத்தனை விதமான சோதனைகளுக்கும் நான் உனக்கு விடுதலை பெற்று கொடுப்பேன் என்பதையும் நீ மறந்து விடாதே. என்றென்றைக்கும் உன் வாழ்க்கையில் நான் இருக்கின்றேன் என் தங்கமே. இதை எரித்துவிட்டு நீ மீண்டும் அந்த அகலை
தண்ணீரில் நன்றாக அலசிவிட்டு எடுத்துக்கொண்டு உள்ளே வைத்துவிடு. என் தங்கமே, அதில் இருக்கின்ற அந்த இதை நீர் ஊற்றி கரைக்கும் பொழுது ஒரு பசை போல வரும். அதை எடுத்து உன்னுடைய நெற்றியில் வைத்துக்கொள். அவ்வளவுதான். மீண்டும் அதனை நீ பயன்படுத்த வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அடுத்த வெள்ளிக்கிழமையில் உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் வரை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் இதனை செய்து கொண்டே இரு. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.